ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா நீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போது இறைச்சலாக இருக்கா, இனிமேல் அந்த இறைச்சல் வரவே வராது, சவுண்டே வராது. ஸோ நம்ம ப்ளூடூத் ஒயர்லெஸ் K8 அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வந்து நான் வீடியோ போடும்போது எல்லாமே வந்து கிளியராக கேட்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. இந்த மைக் தான் நம்ம வாங்கியிருக்கோம், ஒயர்லெஸ் ப்ளூடூத் மைக்கு. ஸோ கொஞ்சம் கிளியராக தெரியல, ஷேட் அடிக்கல, அதனால் நான் ஒரு கேமரா கிட்ட இருக்கேன் K8. ஸோ இதோட யூசேஜஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்கும் இருக்கீங்க. ஸோ நானும் எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஸோ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குடா, பண்ணுடா அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணேன். ஒரு 2 நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல என்னால். சரி, அதனால் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ உடனே வந்து அவன் வந்து ஐடியா கொடுத்தான், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனெக்ட் பண்ண சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது மைக்கு. ஸோ அதனால் வந்து இது சப்போஸ் யாரெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ஸோ எந்த ஃபீலும் பண்ண தேவையில்லை. யூடியூப் சேனல், என்னோடய யூடியூப் சேனலை பாருங்கள். ஸோ எனக்கு புரிய வச்ச மாதிரி நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேமரா ஸ்டாண்டு கிடையாது, அதனால் ஸோ கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த மைக்கு மற்றும் அந்த ரிசீவரும். ஸோ இந்த மைக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இங்கே போட்டிருப்பாங்க சைடில் லைவ் அண்ட் வ்ளாகு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக 20 மீட்டர் வரையும் இந்த ஒயர்லெஸ் ப்ளூடூத் வந்து மைக் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் ரிசீவரு. ஸோ இது வந்து டைப் சி கேபிளில் சொருவிக்கலாம். அடுத்தது மைக்கு. ஸோ மைக் எப்படி ஆன் பண்ணணும்னு நான் கொஞ்சம் இந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன். இதில் வந்து சார்ஜர் ஒயர் இருக்குது, நம்ம சார்ஜர் தேவையில்ல, ஃபோன் சார்ஜரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஐஃபோனு சிபின்லேருந்து ஐஃபோனு அடாப்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெமோ பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மக்கிட்டே சார்ஜர் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம எப்படி வந்து செட்டிங் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே லைட் எரியும். லைட்டு வந்து ரெட் அண்ட் க்ரீனு அணைஞ்சு எரிஞ்சிச்சுன்னா இன்னும் நம்ம பேர் பண்ணல அப்படின்னு அர்த்தம், ஃபோனோட பேர் பண்ணலன்னு. நம்ம இந்த ரிசீவரை எடுத்து ஃபோனில் இன்சர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு பேர் ஆகாது. இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் போய்ட்டு தான் நம்ம பண்ணணும். நான் இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நான் இப்போ பேசுகிறதுக்கும் மைக் ஆன் பண்ணிவிட்டு பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த வாய்ஸில் கரகரன்னு அந்த ஃபேனோட சவுண்டு கேட்கும். ஸோ மைக் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபேனோட சவுண்ட்லாம் கேட்காது, நீங்களே கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் நான் வந்து மைக்கை வந்து நான் வேறு மைக் இருக்குது, அது போட்டுட்டு கூட பேசியிருக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மைக்கை பற்றின்றதுனால நான் வந்து அந்த மைக் போடாமல் பேசியிருக்கேன். ஸோ நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு எப்படி நான் செட்டிங்ஸில் போய் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கிளியராக. இன்சர்ட் பண்ணிவிட்டேன் ரிசீவரை. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கினது வேணாம், இதே போதும். எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ் போயிட்டு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணால் அட்வான்ஸ் செட்டிங்னு இருக்கும். என் ஃபோனில் அட்வான்ஸ் செட்டிங் இருக்குது, உங்களுதில் என்ன இருக்குன்னு தெரியல. போயிட்டு டிஃபால்ட் ரெக்கார்டர்னு இருக்கும், அது ஆட் ஆனில் இருக்குது, ஆட் ஆனில் தான் இருக்கணும். ஸோ பேக் பண்ணிடலாம், வெளியே வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சர்ச்சில் போயிட்டு ஓடிஜி கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து இதில் ஆஃபில் இருக்குது, நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டோன்னா ஸோ அங்கே நம்ம பேர் பண்ணிக்கலாம், வெளியே வந்துடலாம். ஸோ மைக் ஆன் பண்ணியாச்சு. இனி வந்து
இப்போ உங்களுக்கு கிளியரா கேட்கும். ஃபர்ஸ்ட் உள்ள என்னோட வாய்ஸும் இப்போ வாய்ஸும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ வந்து ஃபேனோட இரைச்சல் உங்களுக்கு கிளியரா கேட்டிருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே கேட்டு இருக்காது. ஸோ இந்த ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் மைக் வந்து உண்மையா சூப்பரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வாங்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 650 கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணேன். ஸோ 650 கொடுத்து வாங்கினேன். நீங்களும் இதை வாங்கி கண்டிப்பா வந்து உங்களோட விளாகுக்கும் லைவ் இன்டர்வியூ எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பா வந்து ஓப்போ விவோக்கு வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் போயிட்டு பண்ணணும். மேபி ஐபோனுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் பிளிப்கார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க. சூப்பரா இருக்கும் உண்மையாவே. அதே மாதிரி இது வந்து பைக்ல போகும்போது அந்த வந்து காத்தோட அந்த கிளியரா பேச முடியுமா, காத்தோட சவுண்ட் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து பைக்ல போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் தான் நான் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ண வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.